பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. கடையில இருந்தெல்லாம் முறுக்கு வாங்கிட்டு போட்டால் செட் ஆகாதுங்க. அதனால் நான் வீட்லேயே சுட ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே முறுக்கு சுடுற வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருப்பேன். இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்க்காம தான் நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து. பச்சரிசியை கழுவி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். உளுந்தை வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தாந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு இதுதான் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். இது கூட ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜீரணம் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். இது கூட பெருங்காயம், காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள், வனஸ்பதி அப்படிலாம் பட்டரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கை தகுந்த அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி சேர்த்து தான் நீங்கள் வந்து பிணைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி கையில் மாவு ஊட்டாமல் பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு ஈர தண்ணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடேறிட்டு இருக்கட்டும். நம்ம முறுக்கு பிழியறதுக்கு இந்த சுத்தர அச்சு தான் எடுத்துகிட்டேன். இந்த பிழியறது இல்லை. இந்த அச்சில் 3 கன்று உள்ளது நான் எடுத்துருக்கேன் மாவு பிழியறதுக்கு. இதில் எண்ணெய் தடவி விட்டுட்டு மாவை எடுத்து உள்ளார விட்டு நல்லா தட்டில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினோடனே முறுக்கு எடுத்து எண்ணெயில் விட்டுக்கோங்க. இல்லை நேரடியாக உங்களால் எண்ணெயில் பிழிஞ்சிடணும்னாலும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஆனால் எண்ணெய்கிட்ட செய்யும்போது பார்த்து கவனமாக செய்யுங்க. பழக்கமில்லாத வேலையை செய்ய வேணாம். இப்போ எண்ணெய் நல்லா பொங்கி வரும். அந்த பொங்கு அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கை ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான மொறுன்னு முறுக்கு ரெடி. பாருங்கள் பொறன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட அடிக்கடி எப்போ முறுக்கு சுடுத்தாங்கன்னா அம்மா செஞ்சு தருவாங்க. நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம பசங்களும் செய்யும்போது ஒரு கஷ்டமும் தெரில, ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்குது. டாடா.